Hi friends, இந்த வீடியோல நாம JavaScriptல இருக்கிற JSON ஆப்ஜெக்ட் சம்பந்தமா தான் நாம பார்க்க போறோம். சோ இதுக்கு முதல்ல JSON ன்னு சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். பட் இப்போ வந்துட்டு அதை தாண்டி நாம ஆல்ரெடி பார்த்த டாபிக் தாண்டி வேற என்ன புதுசா நாம இதல பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தா ஒரு JSON வந்துட்டு எப்படி ஸ்ட்ரிங்கா மாத்துறது, ஸ்ட்ரிங்கா இருக்கிற JSON ஏன் நாம திருப்பி JSON டைப்பாவே நாம சேஞ்ச் பண்ணணும்ங்கற சம்பந்தமா பார்ப்போம். ஸோ முதலாவது என்ன செய்யறேன்னா ஒரு ஜேசனை எப்படி நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றி பார்க்கலாமாங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறது. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், கன்ஸ்டன்ட் சொல்லி கன்ஸ்டன்ட்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டேட்டா அண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கொடுக்கேன். அதில் நேம் அவரோட நேம் வந்துட்டு ஜான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அவரோட ஏஜ் வந்துக்கிட்டு 13. அதுக்கப்புறம் அவரோட ஹாபீஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். reading, coding, playing and சொல்லி இங்கே நான் என்ன செய்துட்டேன், 3 விதமான ஹாபீஸ் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன டைப்பில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு console.log type of data. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் ஆப்ஜெக்ட் டைப்பாக இது இருக்குது. ஸோ இதை நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறேன். ஸோ திருப்பி கன்ஸ்டன்ட்ஸ் வேரியபிளாக strன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், json.stringify என்ன செய்கிறேன், டேட்டா. இந்த டேட்டாவை கொடுத்துட்டு இப்போ நான் இதை செக் பண்ணி பார்க்க என்ன டேட்டா டைப்பாக இருக்குது, அடுத்தது என்ன டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டையுமே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக இருக்குது. ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக இருக்கும்போது என்ன டேட்டா இங்கே டிஸ்பிளே பண்ணதுமோ அந்த டேட்டா நமக்கு இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. ஒரு வேளை இந்த டேட்டா ஸ்ட்ரிங்காகவே இருந்தால் ஸோ நான் என்ன செய்கிறேன், இவரை ஜேசன் ஃபைலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக நான் இதை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் டேட்டாவை செக் பண்ணி பார்க்கேன் என்ன டைப்பில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். டேட்டா இதையும் டேட்டாவை கொடுத்துக்கிறேன். இப்போது இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். ஸ்ட்ரிங் டைப் இது ஸ்ட்ரிங் டைப்பாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னென்றா, ஸ்ட்ரிங் டைப்பாக இருந்தால் என்ன செய்ய முடியாது நம்மளாலேண்டா. இப்போ பாருங்கள் டாட் நேம் என்று கொடுக்கேன், அதாவது இந்த டேட்டாக்குள்ளே இருக்கிற இந்த நேமை டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள் அன்டிஃபைன்டுன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்மளால் கோடிங் மூலமாக இந்த டேட்டாஸை அக்சஸ் பண்ண இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டி வரும்டா, இது ஜேசனாக சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், கன்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்துட்டு மை obj ஈக்குவல் json.parse இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன், இந்த டேட்டாவை கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்து விட்டதும் இப்போது இந்த நேம் எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கிறத பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ நான் என்ன செய்யணும், இந்த சேஞ்ச் பண்ணதை கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். ஜான்ங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி ஏஜ் கொடுத்து காட்டுன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஏஜ் 30ங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி அவரோட ஹாபீஸை கொடுக்கேன். ஸோ அரேயா அந்த டேட்டாஸும் நமக்கு என்ன செய்யுது, இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம டைப்பையும் செக் பண்ணி பார்த்துக்குவோம். console.log type of my obj. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு ஆப்ஜெக்ட் டைப்பாக மாறி நம்ம கீழே இருக்கிற அந்த டேட்டாஸ் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரியான உண்டா வந்திருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜேசன். ஸோ இதை தாண்டி வந்துக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஜேசன் ரிலேட்டடாக நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஜேசனில் யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கிஃபைன்னு சொல்கிற 2 ஃபங்க்ஷன்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஸோ நிறைய ஜேசன் ஃபைல்ஸ் எப்படி டேட்டாஸை ஜேசனை வச்சு எப்படி டேட்டாஸ் பாஸ் பண்ணப்படுது, அதே மாதிரி என்னென்ன அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்குது, ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற எல்லா ரிலவெண்ட்டான வீடியோஸும் நம்ம இதில் போடுவோம்.
ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.